welcome to my channel. This is Nivedha. If first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சம்மர்க்கான hair care tips. நம்மளோட ஃபேஸை எந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கறோமோ இந்த சம்மர்ல நம்மளோட ஹேரை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். dandruff இல்லாம hair damages இல்லாம முக்கியமா hair fall இல்லாம மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணாலே அது கேரா மாறிடும். சோ அதெல்லாம் என்ன அப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். First thing, hair oiling. எல்லாருக்கும் காமனா இருக்க ஒரு டவுட், சம்மர்ல நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரியே ஹேருக்கு ஆயில் வைக்கலாமா, அப்படி வச்சா எவ்வளவு நேரம் வந்து நம்ம ஹேர்ல ஆயில் இருக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஆர் சம்மர்ல ஹேருக்கு ஆயில் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, எப்படி இந்த சம்மர்ல ஹேருக்கு ஆயில் வைக்காம இருக்குது, என்னோட ஹேர் வந்து ட்ரையா இருக்கும், ஆயில் வச்சாதான் கொஞ்சம் சாஃப்டா ஸ்மூத்தா ஃபீல் ஆகும் அப்படின்ற டவுட்லாம் இருந்தது அப்படின்னா இந்த சம்மர்ல எந்த அளவுக்கு உங்களோட ஹேருக்கு ஆயில் வைக்கிறத நீங்க கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்றது தான் பெட்டர் என்னை கேட்டா. பிகாஸ் நீங்க வந்து ஆயில் வைக்கிற ஒரு பர்சனா இருக்கீங்க, வீக்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த டேஸ் உங்களோட ஸ்கேல்ப்ல ஹேர்ல வந்து ஆயில் இருக்கும் அப்படின்னா இந்த சம்மர்ல அதை அப்படியே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணணும். ஆயில் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணணும். பிகாஸ் நம்ம ஹேர் ஆயிலோட அவுட் சைடு நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா டஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்ல ஹேர்ல செட்டில் ஆயிடும். ஸோ dandruff வரதுக்கு அதுதான் பிக்கஸ்ட் சான்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு லீட் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அதனால எந்த அளவுக்கு ஹேர் ஆயில் வைக்கிறத கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணணும். ஸோ இப்போ எந்த மாதிரி வந்து ஹேருக்கு ஆயில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு ஜஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி உங்களோட ஹேருக்கு ஆயில் வச்சா போதும். அதுவும் ஸ்கேல்ப்ல நல்லா ஆயில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் லென்த்லையுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல ஹேர் ஆயிலிங் இந்த சம்மருக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணா போதும். செகண்ட் திங், ஹேர் வாஷ். ஒரு வீக்ல எத்தனை டைம் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பெரிய டவுட்டா இருக்கும். இந்த சம்மர்ல மினிமம் 2 or 3 டைம்ஸ் கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். அப்பதான் ஸ்கேல்ப் நமக்கு கிளீனா இருக்கும். நீங்க டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, உங்களுக்கு அது கன்வீனியன்ட்டா இருக்கு, இதுக்கு முன்னாடியும் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே, நீங்க அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா வீக்லி 2 or 3 ஹேர் வாஷ் பண்றது பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹேர் வாஷ்ல நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஷாம்பு யூஸ் பண்ணாம பிளைன் வாட்டர் யூஸ் பண்ணி மட்டும் ஹேர் வாஷ் பண்றது. ஒரு நாள் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே வந்து சும்மா ஹேர் வாஷ் பண்ணிப்போம் நார்மல் வாட்டர்ல. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க எப்போலாம் ஹேர் வாஷ் பண்றீங்களோ அப்போலாம் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்க யூஸ் பண்ற ஷாம்பு கண்டிப்பா சல்ஃபேட் ஃப்ரீயா இருக்கணும், பேரபன் ஃப்ரீயா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சம்மர்ல முக்கியமா கெமிக்கல் இல்லாத மாதிரி ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அதுதான் சஜஸ்டட். ஏன்னா நம்மளோட ஹேருக்கு மைல்டா ஜென்டிலா இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் தேவை. ஸோ இந்த சம்மர்ல முக்கியமா கெமிக்கல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப மைல்டா இருக்கிற ஷாம்பூஸ் வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டா ஓகேயா, கண்டிஷனர் யூஸ் பண்ண வேணாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்டிஷனர் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதை சொல்றதுக்கு தேவையே கிடையாது. நீங்க ஹேருக்கு ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டிஷனர் யூஸ் பண்ணியே ஆகணும். நீங்க வெறும் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்க ஹேர் வந்து ட்ரையா தான் ஃபீல் ஆகும். ஸோ அந்த ட்ரைனஸ் இருக்கக்கூடாது, ஹேர் வந்து ஸ்மூத்தா பார்த்து ஷைனா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் புதுசா இந்த ஒரு ஷாம்பூஸ், கண்டிஷனர், சீரம் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்க யூஸ் பண்ண மைல்டா ஜென்டிலா இருக்க மாதிரி ஷாம்பு, கண்டிஷனர் யூஸ் பண்றது பெட்டர். ஸோ புதுசா எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. மைல்டா இருக்க ஷாம்பு, கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் திங் பார்த்தோம்னா ஹேர் ட்ரையிங். இந்த சம்மர்ல ஹேரை வந்து ட்ரை பண்றதுக்கே மறந்துடுவோம். அப்படியே வந்து ஹேர் இருந்தால் அதுவே ட்ரை ஆகிக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி நம்மளோட ஹேரை ட்ரை பண்ணணும் அப்படின்னா, குளிச்சதுமே வந்து ஃபர்ஸ்ட் டவல் வச்சு நல்லா ட்ரை பண்ணிருங்க. மோஸ்ட் ஆஃப் த வெட்டை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இருக்கிற அந்த வெட்னஸ், அந்த தண்ணி, ஈரம் எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ஹீட் இல்லாமல் கோல்டா வந்து டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க ஹேர் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா ட்ரையர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஹீட்டா ட்ரையர் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த ஸ்ப்ரே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ண அப்புறமா, ஹேர் ட்ரை பண்ண அப்புறமா ஆஃப்டர் கேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போதும் யூஸ் பண்ற ஒரு மைல்டான சீரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேற எதுவும் ஸ்ப்ரே வேற எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சீரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஹேர் பார்க்கறதுக்கு சில்கியா ஷைனியா இருக்கும். சம்மர் ஹேர் கேர்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஹேருக்கு, அதாவது நம்மளோட ஸ்கேல்புக்கு சில ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுவோம். dandruff இருக்கு அப்படிங்கிறதுக்காக அது ஸ்க்ரப் பண்ணாதான், எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாதான் dandruff வந்து நமக்கு ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரப் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லெமன் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஹோம்மேடா, அதாவது வீட்லயே நம்ம ரெடி பண்ற மாதிரியான ஏதோ ஒரு ஹேர் கேர், ஏதோ சம்திங் வந்து நீங்க யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மலா நம்ம பேசிக்கா பண்ற இந்த ஒரு கேரை வந்து ஹேரை வந்து ஹெல்தியா மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்மர்ல ஹேர் ஸ்பா வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். பிகாஸ் அது உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து ஃபீல் ஆகும். ஹெட்ஏக் இருக்கும். இந்த சம்மர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஹெட்ஏக் இருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஹேர் ஸ்பா எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ அதுவும் நீங்க சலூன்ல
போய் எடுத்துக்கோங்க. வீட்டில் நீங்களே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ நல்ல சலூனாக சூஸ் பண்ணி அங்கே போயிட்டு நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல ஹேர் ஸ்பா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அவுட் சைட் த ஹோம் நம்ம எந்த மாதிரி வந்து நம்மளோட ஹேரை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல எப்படி சன்ஸ்கிரீன் போட்டு தான் நம்ம வெளியில போகிறோம். பிகாஸ் நம்ம அந்த யூவி ரேஸ் சன்ரைஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுறோம். பட் நம்மளோட ஹேருக்கு அந்த மாதிரி சன்ஸ்கிரீன் லோஷனோ எந்த ஒரு லோஷனோ எதுவுமே கிடையாது. ஆனால் எப்படி நம்ம அதை கேர் பண்ணிக்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வெளியில் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஹேர் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஹேர் எந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு வெளியில் போகணும் அப்படின்னா, ஒன்று ஃபுல் போனிடெயில் போட்டுங்க, ஹேர் வந்து ஓப்பனாக விடவே விடாதீங்க. ஆர் பன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நார்மலாக நீங்கள் பின்னி போட்டுக்கிறீங்க அப்படின்னாலுமே ஓகே. பட் ஹேரை வந்து ஓப்பனாக விடுறது ரெக்கமெண்டட் கிடையாது. வெளியில் போகிறப்ப ஹேரை ஓப்பனாக விடாதீங்க. ஹேர் ஸ்டைலுக்கு இது ஓகே. ஆனால் ஹேரை எந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கார்ஃப் ஆர் நல்ல ஸ்டோல், ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா இருக்க மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளோட இந்த ஃபோர்ஹெட்லேருந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்ஹெட்லேருந்து ஃபுல்லாக லென்த் வரைக்குமே கவர் பண்ணிவிட்டு எந்த ஹேருமே நமக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு தான் நீங்கள் வெளியில் போகிறப்ப கவர் பண்ணிட்டு போகணும். இது மஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வெளியில் போகிறப்ப டஸ்ட் வந்து ஹேரில் செட்டில் ஆகும், ஸ்கேல்ப்லேயுமே செட்டில் ஆகும். நம்ம பைக்கில் போகிறோம் எதில் போகிறோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக டஸ்ட் வந்து போடும். ஸோ அதனால டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும், நிறைய இச்சிங் ப்ராப்ளம் வரும். முக்கியமாக வந்து நமக்கு ஸ்கேல்ப் வந்து வேர்க்கும். ஸோ அந்த ஸ்வெட்லேயே வந்து நமக்கு டஸ்ட் பட்டுச்சு இல்லை வேறு ஏதாவது பட்டுச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக நமக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கு 100 இல்லை 200% சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ப்ரிகாஷன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹேர் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்கார்ஃப் வந்து ஸ்டோல் வச்சு நல்லா கவர் பண்ணிடுங்க. சில மிஸ்டேக்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சம்மரில் எந்த அளவுக்கு நமக்கு ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. பிகாஸ் அது நம்மளோட ஹேருக்கு ஹீட் கொடுத்து தான் வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் பண்ண போகுது. அது நம்மளோட ஹேருக்கு ரொம்ப டேமேஜும் கொடுக்கும். ஸோ அதனால எந்த அளவுக்கு ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறோமோ அதுவுமே ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேர் வாஷ் பண்ணுறப்போ இல்லை நார்மலாக வந்து நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னாலே வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம கோல்ட் வாட்டரில் குளிக்கிறோமோ, சில்லுன்னு இருக்க வாட்டரில் குளிக்கிறது ரொம்ப 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 நல்லது. உடம்புக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம், நம்ம என்னதான் நம்ம ஸ்கேல்பை லென்த்தை ஃபுல்லாகவே கவர் பண்ணாலுமே வந்து நம்மளோட ஸ்கேல்ப் வந்து ஸ்வெட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் வந்து கேர் சொல்லியிருக்கணும் அந்த மாதிரி குட்டி குட்டி கேர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்மரில் நம்ம ஹேரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த சம்மர் ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மரில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.